வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். கணினி தொழில்நுட்பத்துல தினமும் புதுசா விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ இருக்கிற பெரிய ஆச்சரியமானது அப்படின்னா அது ஏஐ தொழில்நுட்பம் தான். இப்போலாம் இந்த ஏஐங்கிற வார்த்தை எல்லா துறைகள்லயுமே பரவிடுச்சு. இந்த ஏஐக்கு அர்த்தம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சமீபத்துல வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி வந்திருக்கு. இதுல நிறைய சூப்பரான அம்சங்கள் இருக்கு. இதை நாம பயன்படுத்துறது ரொம்ப சுலபம். மெட்டா ஏஐ பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அத ஒரு நிமிஷத்துல எடுக்க முடியும். முன்னாடி எல்லாம் ஒரு தகவல் வேணும் அப்படின்னா லைப்ரரிக்கு போவாங்க, அதாவது நூலகத்துக்கு போய் தேடுவாங்க. எப்ப தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா இந்த கூகுள் வந்ததுக்கு பிறகு தேடுறதுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. தேவைப்பட்ட தகவல்களை ஒரு நிமிஷத்துல எடுக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப்ல இருக்கிற மெட்டா ஏஐ வசதியை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா சர்ச் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும்ங்கிறத இதுல பார்க்கலாம். முதல்ல உங்க வாட்ஸ்அப் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா மேல ஆஸ்க் மெட்டா ஏஆர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை பத்தி சுருக்கமா டைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கிரைப் அபவுட் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பச்சை அம்புக்குறிய அமுக்குங்க. அடுத்த சில நொடிகள்ல மகாபலிபுரத்தை பத்தின தகவல்கள் உங்க மொபைல் திரையில வந்துரும். இந்த தகவல்களை தமிழ்ல மாத்த மொபைல் ஸ்கிரீன்ல தெரிகிற தகவல்களை தொட்டா அது ஹைலைட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்கிரீனோட வலது பக்கம் இருக்கிற 3 புள்ளிகளை தொட்டா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். தகவல்களை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு போய் அங்க பேஸ்ட் பண்ணுங்க. உங்களோட தகவல்கள் தமிழ்ல மொழி மாற்றம் ஆகிடும். இந்த தகவல்களை உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி மாத்தி பயன்படுத்திக்கலாம். மெட்டா ஏஐல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க மனசுல நிறைக்கிற விஷயத்த ஓவியமா, அதாவது டிராயிங்கா ஒரு நொடியில வரைஞ்சு எடுக்க முடியும். இப்போ எல்லாம் சில தமிழ் பத்திரிகைகள் இதை பயன்படுத்தி ஓவியங்களை வரைஞ்சி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஆஸ்க் மெட்டா ஏஆர் சர்ச்ங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஓவியம் வேணுமோ அதை பத்தின குறிப்புகளை கொடுக்கணும். உதாரணமா ஒரு கதைக்கு 25 வயசு தமிழ் பொண்ணு ஒருத்தி 60 வயசான அவங்க அம்மா கூட வீட்டுல பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு draw a girl 25 years தமிழ்நாடு talking with her mother 60 years in her home அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அந்த ஓவியத்தை வரைஞ்சு தந்துடும். இந்த ஓவியத்தை செலக்ட் பண்ணி ஸ்கிரீனோட வலது பக்கம் மேலே இருக்கிற இந்த 3 புள்ளிகளை தொட்டா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது மூலமா உங்க மின்னஞ்சலுக்கு இந்த ஓவியத்தை இணைச்சு அனுப்பிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். இந்த ஏஐ வசதியை வாட்ஸ்அப்ல ஈஸியா பயன்படுத்த இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல ஒரு நீல கலர் வளையம் ஒண்ணு இருக்கும். அதை தொட்டா மெசேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும். இதையும் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான தகவல்களையும் ஓவியங்களையும் ஒரு நொடியில எடுத்துக்கலாம். இந்த தொழில்நுட்பம் பத்திரிகையாளர்கள், பதிப்பாளர்கள், மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது தகவல்களை தேடுறதையும் புதுசா எழுதுறதையும் ரொம்ப ஈஸியாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.